மகன் மகெல்லாம் இருக்காருல்ல, உங்களை பார்க்கலையா? பார்க்க வர மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. ரெண்டே ரெண்டு பைப்புல மட்டும்தாங்க தண்ணி வருது இந்த இடத்துல. வீடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. சில பேரோட வாழ்விடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. 20 குடும்பம் வேலை இருக்கும், பாதி பேர் வேலை இல்லாம வெளியில போயிட்டாங்க. வேலை சாப்பாட்டுக்கு வேணும்ல. பயங்கரமான ஒரு வறுமையின் உச்சம் தான் அவங்களுக்கு தெரியுது. காலைல எந்திரிச்ச உடனே அதிகாலையிலேயே வந்து மலை மேல போயிடுவாங்க. அங்க போய் ஒரு மரத்தை வெட்டிட்டு வருவாங்க. அந்த அந்த நாரை வந்து எடுத்துட்டு போய் சோப்பு தயாரிக்கிறதுக்காக வாரத்துல ஒரு முறை ஒரு இடத்துல போய் கொடுத்துருவாங்க. இந்த மரத்தை வெட்டிட்டு வந்து இத வந்து தோலெல்லாம் சீவி காய போட்டு நாரா ரெடி பண்ணி விருதுநகர் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. தொழிற்பேட்டையில அவங்க இத வந்து சோப்பு தயாரிப்பாங்க. நிறைய வரும் இதுல. அப்படியா? ஆமா. இப்ப இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போகணும். அங்க ஒரு பஸ் வரும், அதுல ஏறி போய் கொடுத்துட்டு திரும்ப அதுக்காக வெயிட் பண்ணி இங்க வருவாங்க. அதாவது தேன் எடுக்கிறது, இந்த மாதிரி மரங்கள் வெட்டி எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் தான் உங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரமே இதுதான். அப்ப அவங்க சாப்பிடறதுக்குலாம் இந்த இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் அதான் சாப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நல்ல சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, எதுவுமே அவங்களுக்கு சரிவர கிடைக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து. இந்த இடத்துல உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது? எப்படி வாழ்றீங்க இந்த இடத்துல? அதான் மலையில உள்ள வேலை தான். தேனு, 2 சாம்பிராணி, குங்குலிங்க, அடுத்து இந்த இண்டம்பட்டை, இந்த கொடியில காய போட்டிருப்பாங்க. எவ்வளவு பேர் என்ன இருக்கீங்க? அது 20 குடும்பம். 20 குடும்பம் இருக்கீங்க. 20 குடும்பம் வேலை இருக்கும், பாதி பேர் வேலை இல்லாம வெளியில போயிட்டாங்க. வேலை சாப்பாட்டுக்கு வேணும்ல, அதனால உங்களுக்கு உதவி இப்ப என்னன்னு தான் கேக்குறீங்க கவர்மெண்ட் கிட்ட? கவர்மெண்ட் கிட்ட என்ன உதவி கேட்க? பயங்கரமான ஒரு வறுமையின் உச்சம் தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு உதவி தேவை அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு என்ன உதவி தேவைன்னு அவங்களுக்கு தான் கேட்க தெரியல. சரி, இங்க உள்ள மக்களுடைய சாப்பாட்டுக்கு வழி என்ன? சாப்பாட்டுக்கு வழி என்ன? இந்த ரேஷன் அரிசி தான். காஞ்சிரத்துல ரேஷன் போடுறாங்கல்ல, அந்த அரிசியை வாங்கி வந்து இங்க சாப்பிடுவேன். உங்க பேர பிள்ளைங்க எல்லாம் எங்க? என் பேரன் வந்து ராமகரில் படிக்கிறேன். என் மக காட்டுக்குள்ள வேலைக்கு போயிடுச்சு. அவங்க ஏதாவது உதவி எல்லாம் செய்யறாங்களா? வந்து செய்ய மாட்டாங்க. காடு வாசர் என்ன சொல்லி ஒரு 4 பேர்த்துக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சம்பளம்னா வாங்கி அதுக்கு சாப்பிட்டுக்காங்க. அரசு அதிகாரிகள் அடிக்கடி வரதில்ல, வர மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. சில பேரோட வாழ்விடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவோ பேர் நம்ம வீடு இந்த தோட்டத்தை பராமரிச்சுக்கிட்டு இதுக்குள்ள கூட வாழ்றாங்க, மலைவாழ் மக்கள் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்பவும் மனதெல்லாம் வந்து கலங்கடிக்குது. கூமாப்பட்டின்ற ஒரு ஊர், இயற்கை வளத்தை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வரும்போது மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராமத்தை பார்த்தோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2024லேருந்து 2025க்கு அத்திக்கோயிலேருந்து டேமில் தண்ணி வரும். தண்ணியை இயற்கை